இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் தாங்கம்மா இருக்குது மதுரை வீர சாமி கோயில். மதுரை வீர சாமி தாங்கம்மா நம்ம குலதெய்வம். அதான் கொஞ்சம் பூ வாங்கிட்டு போகலான்னு சாமிக்கு பூ வாங்கின்னு வரேங்கம்மா. இங்கே ஒரு கிணறு கூட இருக்குதுங்கம்மா, அழகாக இருக்கும் இந்த கிணறு. எப்போ வந்தாலும் இந்த கிணத்தாண்டை வந்து நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவேங்கம்மா. மதுரை வீர சாமி பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குங்கம்மா. அப்படியே அந்த சாமியும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியும் கும்பிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்குறேங்கம்மா. சாமிலாம் கும்பிட்டுட்டுங்கம்மா. இந்த அப்படியே டி நகர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் என்ன காய்ங்க வீட்டுக்கு தேவையான காய்ங்க வாங்கி போகலான்னு வந்துக்கிறேங்கம்மா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம என்ன வாங்கிக்கிறோன்னு பார்க்கலாங்கம்மா. நான் தான் உங்கள் சத்யாம்மா. அது என்னென்னு பார்க்கலாங்களா? எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி தான் எடுத்தாங்கம்மா. கம்மியாக இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு பீஸ் 10 ரூபான்னு விற்றாங்க. அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியல்னு சொல்லி இதை 2 வாங்கிக்கினேங்கம்மா. கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீட்டுக்கு. இந்த சோளமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். கார வண்டி கொஞ்சம் வாங்கிக்கணும். பாவக்காய், பீட்ரூட்டு, இந்த நெல்லிக்காய் வாங்கிக்கணும். பச்சை சுண்டைக்காய் கொஞ்சம் வாங்கிக்கணும். வந்தோம்மா வர வேண்டிய ஒரு அத்திக்காய் விட்டுருந்தாரு, அத்திக்காய் கொஞ்சம் வாங்கிக்கணும். அப்புறம் பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்வாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பசங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த பழம் கொஞ்சம் வாங்கிக்கணும். அங்கே இதெல்லாம் தான் இன்னைக்கு அங்கே வாங்கி வந்த பொருளுங்கம்மா. எங்கள் மருமகளுக்காக கொஞ்சம் பழம்லாம் டெய்லி பழம் வாங்கி தருவோம். அதுக்காக கொஞ்சம் அங்கே வாங்கி வந்தோங்கம்மா. டெய்லி கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கி வந்துருக்குங்கம்மா. இதெல்லாம் நம்ம எங்கே வாங்கணும்னா நம்ம டி நகர் மார்க்கெட்டில் தாங்கம்மா வாங்கணும். அங்கே எல்லாமே விலை கம்மியாக இருக்குது. என்னென்னா அம்மாவோட தூக்கின்னு வர முடியல, நிறைய இருக்குது. எல்லாமே பார்க்க ஆசையாக வாங்கிக்கணும் போல தான் தோணுது. அங்கேருந்து வெயிட் இதே தூக்கின்னு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் வரைக்கும் நம்ம வாங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வாங்கி வந்துட்டேங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா மறக்காமல்.